Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான vlog பார்த்தலாம். எங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான நாள். ஏன் அப்படினா எங்களுடைய கோவில் திருவிழா ஸ்டார்ட் ஆகுது. முத நாளே பாத்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன் தான். நிறைய வேலைகள் நடக்குது வீட்ல. வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கும்போது இந்த வேலையை முடிச்சிருவோம். ஏன்னா ஆர்டர் எடுக்கிறது எங்க போனாலும் பாத்தீங்கன்னா அங்க வந்து நம்ம ஆர்டர் எடுக்கிறது தான் எனக்கு வேலையா இருக்குது. அதனால தான் சரி செல்லை எடுத்து நம்ம ஸ்டாண்ட்ல போட்டு வச்சு இதுக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு ஆயிடுது. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நிறைய சாமி சிலை வச்சிருக்கேன், எல்லாமே பித்தளை சிலை. அதே மாதிரி நம்மளுடைய விநாயகர் அப்பா பெருசா இருக்காரா, ஸோ இவங்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா தங்கம் மாதிரி பளிச்சுன்னு ஆக்குறதுக்குள்ள என் கை விரல் எல்லாம் அப்படியே ஊறி போச்சு. ஒரு மாதிரி இருந்துச்சு, கையெல்லாம் அப்படியே தொட்டவே ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த அளவுக்கு. ஆனால் என்னன்னா எல்லாரையும் கிளீன் பண்ணி அவங்களை அப்படியே பலன்னு பார்க்கும்போது ஏதோ நம்மளுடைய வாழ்க்கையே வந்து புதுமையா மாறின மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஹாப்பியா இருந்துச்சு சாமியை பார்க்கறதுக்கே. எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் எடுத்தோமோ மாலை போடுறதுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. நான் பாத்தீங்கன்னா இந்த சாரியவே கட்டிக்கிட்டேன். ஏன்னா அண்ணா ஒருத்தவங்க சொன்னாங்க, அது நம்மளோட விருப்பம்ப்பா, நீங்க மஞ்சள் கலர் வேணும்னா போடலாம், இல்ல ஆல்ரெடி வீட்டில் இருக்கு அப்படின்னா நீங்க அதை கட்டிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அதை கட்டிட்டேன். இந்த கிளிப்பிங்ஸ் பாத்தீங்கன்னா சாயுதேவ் எடுத்திருக்கான் குண்டக்க மண்டக்க, அதனால எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். எனக்கே இப்பதான் பாக்குறேன். சாமியெல்லாம் கும்பிட்டு தீபாராதனை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நாங்க வந்து கோயிலுக்கு கிளம்புறோம். தீபாராதனை பண்ணும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்கறது வந்து பெரிய பெரிய விக்கிரகங்கள் வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணுவீங்களா, டெய்லி பொங்கல் இந்த மாதிரிலாம் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பாதாம், ஒரு நாளைக்கு காஞ்ச திராட்சை, ஒரு நாளைக்கு கற்கண்டு, வெல்லம், இந்த மாதிரி எது நம்ம வீட்டில் இருக்கோ அதை வைப்பேன். சாமி கிட்ட எடுத்து வச்சிருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்ச திராட்சை எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அது சரியா போகிற வரைக்கும் சாமிக்கு அதை தான் நம்ம வைப்போம். அதே மாதிரி அபிஷேகம் டெய்லியெலாம் நான் பண்ண மாட்டேன். எப்போ எனக்கு முடிஞ்ச பௌர்ணமி சமயத்தில், மாதம் ஒரு வாட்டி பௌர்ணமி சமயத்தில் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். டெய்லி நம்ம வந்து அபிஷேகம் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு நம்மளுடைய சூழ்நிலை தெரியும். நம்ம வந்து அவரை அன்பா கூப்பிட்டு அவரை பத்திரமா பார்த்துக்கிறோம், நீ டெய்லி இப்படி பண்ணாதான் நான் உனக்கு திருப்பாப்பா அப்படின்லாம் சாமி சொல்ல மாட்டாங்க. அவருக்கு தெரியும் நம்மளுடைய சூழ்நிலை. ஸோ அதனால நான் எனக்கு டைம் இருக்கும் போதும் அவருக்கு கரெக்டாக நான் பார்த்துக்குவேன். அப்புறம் கோயிலுக்கு வந்தாச்சு. கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாய்தேவி எங்கள் மாமியார் வந்து நிறைய பூ கொடுத்தாங்க. சாய் குட்டி எடுத்துன்னு வந்து என் கையில் கொடுத்து, அவன் தனியாக சாமியை நான் செய்ய போகிறேன், முத்துமாரியம்மனை நான் செஞ்சு கும்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு மாலை கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டான். நான் உட்காந்து பூ கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாய்குட்டிக்கு. ரெண்டு பேரில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையும் இப்படித்தானா இல்லை எங்கள் வீட்டில் மட்டும் இப்படியான்னு தெரியல. சாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடவுள் பக்தி, நான் வந்து ரொம்ப சாமி கும்பிடுவேன் என்ன மாதிரி நினைக்கிறேன். காருண்யா பார்த்தீங்கன்னா என்னை கட்டுறதுக்கு முன்னாடி மகி எப்படி இருந்தாரு அந்த மாதிரி, சாமியா கும்பிடணுமா இப்படி கேட்கும். சாய் தேவெல்லாம் நேற்று நான் பூஜை பாத்திரம்லாம் விளக்கும் போது, என் கையால திருச்செந்தூர் முருகருக்கு ஒரு பொட்டு வச்சுக்கிறேம்மா, என் கையால அன்னபூர்ணிக்கு பொட்டு வச்சுக்கிறேம்மா இப்படி கேட்டுட்டே இருந்தான். சரி குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்கும் போது நல்ல விஷயம் தானே கேட்கறாங்க, ஏன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாமியையும் பொட்டு வைக்க சொன்னார். சாய் குட்டி பாத்தீங்கன்னா ஒரு செங்கலுக்கு வந்து இப்ப இவங்க இப்படி இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு சூப்பரா ரெடி பண்ணிட்டான். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா முகூர்த்த கால் ஊனுவாங்க இல்லையா, அந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே மணி அடிக்க நான் மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. அது வந்து எல்லாருக்குமே அங்கே கொஞ்சம் எதிர்பார்ப்போட இருந்துச்சு நிறைய பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு சிலர் தான் வந்திருந்தாங்க காப்பு கட்டுறப்ப. சரி ஓகே அப்படின்னு சொல்லி காப்பு கட்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்குள்ள ஒரு வீடியோவை போட்டுட்டு, ஏன்னா 4 பேரும் மாலை போட்டிருக்கோம், அதை வந்து வீடியோவில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் எடுத்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்பா இன்னைக்கு ஹோட்டல் தேடி அலைஞ்சிருக்கோம் பாருங்க சார், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எல்லா ஹோட்டலும் கூட்டம். அப்புறம் ஃபைனலாக இங்கே வந்து அதுக்கப்புறம் அந்த கல் தோசைன்னு சொல்லுவாங்களா அதுதான் இருந்துச்சு. சரி ஓகே அதை சாப்பிட்டுட்டு சாய் பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஐஸ் வாட்டர் கேட்டால் ஒரே அடம். அதுக்கப்புறமா தண்ணியில் ஊற்றி கொடுத்து அவனை அமர்த்தி கூப்பிட்டு வந்தோம். நான் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்து பூஜை ரூம்ல போய் உக்காந்துட்டு டப்புன்னு கிளம்பிட்டோம், பாட்டு கிளாஸ் மிஸ் பண்ணிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிளாஸ் வந்து இந்த டயத்துக்கு அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. விங்குன்னு போனா மாஸ்டர் இன்னொரு மெசேஜ் போட்டிருக்காரு, அதை பார்க்கல. நாங்க மண்டையில அந்த கொண்டைய மறந்துட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் வந்தோம். பாட்டு கிளாஸ்ல வந்து சாய்தேவ், காரணியா, அபி 3 பேரும் சேர்த்து விட்டாச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தம்பியும் பாப்பா மட்டும் சேர்த்து விட்டோம். அதுக்கப்புறம் நான் வீட்டுல வந்து கியாமியான்னு பாடிட்டே இருக்கிறதுனால என்னைய கொண்டு போய் சேர்த்து விட்டாரு. அதனால இப்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கண்டிப்பா வீட்டுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரீ டைம்ல இருக்கீங்க அப்படின்னா சீரியல் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கேப் விடுங்க. உங்களுக்கு பிடிச்சத பாருங்க, கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஏதாவது புதுசா நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கலாம். அதை கத்துக்கிட்டு நம்ம சம்பாதிச்சே ஆகணும் அப்படின்றத நான் சொல்ல, நம்மளுக்கு வந்து வேற எதுவும் டென்ஷன் இல்லாம இருப்போம். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா இருக்குது, ஏதாவது நான் வந்து ஏதாவது திங்க் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா
ஒன்று வந்து எம்ப்ராய்டரி போட ஆரம்பிச்சிருவேன், இல்லைனா க்ரோச்சட் பின்ன ஆரம்பிப்பேன், இல்லைனா தச்சுக்கிட்டு இருப்பேன். இப்போ எனக்கு பாட்டு கிளாஸ் சேர்த்து விட்டேன் பொழுதன்னைக்கும் சாரி அது நல்லா பாடுவேன். இப்போ விளையாட்டு பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி போயிடுச்சு, ஜாலியாக போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளாகவே எனக்கு சொல்கிறது வந்து உங்கள் கோவிலில் வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வீடியோ எடுத்து போடுங்க, இது வந்து நீங்கள் ரொம்ப நாளாச்சு வீடியோ போடுறதே இல்லை, நாங்கள்லாம் வேண்டுதல் வச்சு நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கோவிலில் வந்து ஒட்டுமொத்தமாக நான் எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்ப வருஷமாகவே அது வந்து போன வருஷம் எடுக்கல, அதுக்கு முன்னாடி எடுக்கலன்னு நினைக்கிறேன், 3 வருஷம் போல. ஆமாம். ஸோ அது வந்து நான் அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா என்ன சும்மா நான் பாப்பா தம்பி இந்த மாதிரி வர்றது மட்டும்தான் நான் எடுத்திருப்பேன். அதனால அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் எடுத்து போடுறேன். அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வேண்டி கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க, குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஏஜ் அதிகம், ஆனால் எனக்கு குழந்தை பிறந்துச்சு, நான் வேண்டுதல் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எப்போவுமே கண்டிப்பாக நான் வந்து வளையல் மாலை கட்டி சாமிக்கு போடுவேன். எனக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஒரே ஒரு சிஸ்டர் தான் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு தான் குழந்தை இருக்குதுல்ல, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போவுமே பண்ணிடுவேன். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு மெசேஜில் அனுப்பிச்சிருந்தாங்க, இப்படி நீங்கள் அம்மனுக்கு வளையல் கட்டி போடுங்க எங்களுக்காக வேண்டிக்கிட்டு குழந்தை வேணும்னு சொல்லின்னு. அதுக்கப்புறமா எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்லையும் அம்மனுக்கு வந்து வளையல் மாலைலாம் போடுவாங்க, பட் நம்ம அம்மாவுக்கு மட்டும் யாருமே பண்ணலைல்ல, அதான் நம்மளை செய்ய வச்சிருக்காங்க அம்மா சொல்ல சொல்லி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அன்னைக்கு ஆரம்பிச்சது. இன்னும் நாங்கள் விடவே இல்லை. வருஷம் எங்கள் முத்துமாரி அம்மனுக்கு எங்கள் கையால் நாங்கள் வளையல் மாலை கட்டி அம்மாவுக்கு கொடுத்துருவோம். ஸோ அது வந்து நான் எப்போவுமே நானும் மகியும் நினச்சிக்கிறது, என்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு செய்யறது நம்ம அந்த கடமையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே தான் எங்களுக்கு கல்யாணம் ஆனது, அந்த கோயிலில் தான் கல்யாணம் ஆச்சு. ஸோ அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி அந்த அம்மாவுக்கு செய்யறதுல. அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் மாலை போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பால் குடம் எடுத்தேன், அதுக்கப்புறம் மகி காவடி எடுத்தாங்க, மகி 3 வருஷம் காவடி எடுத்தாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே குடும்பத்தில் எல்லாருமே மாலை போட்டிருக்கோம். ஸோ எல்லாருமே மாலை போட்டிருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்கு கூட இப்போ வரும்போது ஏங்க இப்போ தானே 48 நாள் நீங்கள் மாலை போட்டிருந்தீங்க, இப்போ திருப்பியுமா அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேண்டுதலும் கிடையாது எங்களுக்கு. இப்போ அப்போ 48 நாள் நாங்கள் முருகருக்கு விரதம் இருந்ததும் பார்த்தீங்கன்னா எந்த வேண்டுதலும் வைக்கல. இது வரைக்கும் எங்களை நல்லபடியாக வச்சிருக்கீங்கல்லப்பா, அதுக்காக அந்த நன்றி. இப்போ அம்மாவுக்கு நாங்கள் மாலை போட்டதும் அதுதான். இப்போ எங்களுக்கு வந்து கடவுள் நல்லா வச்சிருக்காரா, கோடியாக எப்போ பார்த்தாலும் வீட்டில் இவ்வளோ பணம் கூஞ்சிரு கிடக்கணும்னு அவசியம் இல்லை. கடன் இல்லாமல் நிம்மதியாக வச்சிருக்காங்களா, சின்ன கடன் இருக்குது அதை கட்டுறதுக்கு வழி வச்சிருக்காங்களா, ஓகே, அதுவே நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் தான். ஸோ இது எல்லாருக்குமே நான் சொல்றது. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட ஆரம்பிச்சாவே ஆமா என்னத்தான் செஞ்சாங்க, உனக்கு என்ன அப்படியே கோடியாக கொட்டி கொடுத்துட்டாங்களா, இந்த மாதிரிலாம் சாமி கும்பிடுறதுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன், எதையுமே எதிர்பார்க்காம பழகுனாதான் அந்த நட்போ இல்லை உறவோ நல்லா இருக்கணும்னு இதையே நம்ம சொல்றோம். அவ கடவுள்கிட்ட போய் நீ எனக்கு இதை கொடுத்தாதான் நான் இதை செய்வேன் அப்படின்னா பண்ணலாமா, அப்படிலாம் கிடையாதுல்ல. நம்ம வந்து இது வரைக்கும் எங்களை நல்லா வச்சிருக்கீங்க, அதுக்கே நன்றி அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை வந்து செஞ்சிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு தோணுச்சு. என்னன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பொறாமையோடு நிறைய பேர் இருக்காங்க, அது நான் நிறைய பார்த்துட்டேன். பட் இது வந்து என்ன சொல்றது, இது வந்து நிறைய பேர் சொல்லியும் சரி, இப்போ நானும் ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றேன். நம்ம வந்து எப்பவுமே வந்து இன்னொருத்தவங்க வளர்றாங்க அப்படின்னும் போது எனக்கும் அவங்கள மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டது வேற, இதெல்லாம் நல்லா இருக்கு பாரு அப்படின்னு சொல்றது வேற. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒருத்தவங்களுக்கு தெரியும், இப்போ அவங்க வந்து இப்போ நானே பார்த்தீங்கன்னா இந்த வீடு நம்ம கட்டிட்டு இப்போ செப்டம்பர் 6 வந்துச்சுன்னா 1 வருஷம். அப்போ இந்த வீட்டை குடி வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நான் வீடு கட்டிட்டேன் இந்த மைண்ட் செட்டே கிடையாது. கடவுள் இருக்கிறதுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். இப்போ அடுத்த முன்னேற்றத்துக்கு நம்ம என்னமோ அதை வழியை பார்த்துட்டு போயிடணும். நானே மறந்துடுவோம் போல இருக்குது. ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க பாரு, இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க பாரு. ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லட்டுங்களா, விட்டு கொடுத்தவங்க கெட்டு போறது கிடையாது அப்படின்னு நாங்க வந்து நானும் மகியும் அதுல கரெக்டா இருப்போம். எப்படி நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து நான் ஒண்ணா எடுத்தெல்லாம் நான் சொல்ல முடியாது இதுல, சரிங்களா. நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்துருக்கோம், நிறைய பேருக்கு விட்டு கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்மள வந்து சின்ன விஷயங்களோ பெரிய விஷயங்களோ வார்த்தையால வந்து நம்மள சீன்றது இல்ல, நம்மள வந்து தேவையில்லாம வந்து வம்புளுக்கு இருந்த விஷயம்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. பட் நான் இருந்தாலும் இப்பயும் நான் என்ன தெரியுமா நினைப்பேன், இப்ப சென்னையில இருந்து இங்க வர்றதுக்கு பாத்தீங்கன்னா அப்ப வந்து நம்ம கையில வீடு கிடையாது. அதே மாதிரி இடம் வாங்குறதுக்கு முன்னாடியும் சரி, எதுவுமே இல்லாத சமயத்திலயும் சரி, ஆரம்பத்துல இருந்து நானும் மகியும் வச்சுக்கிற மைண்ட்ல வச்சுக்கிறது என்னன்னா, சரி போ விட்டு கொடுத்துருவோம், இதுல என்ன பிரச்சனை,
இப்போ எனக்கு ஒரு 10 லட்சம் வருதா, அந்த 10 லட்சத்தை நான் உட்காந்து தின்னா எனக்கு எவ்வளோ நாள் வரும்? அதுக்கு நான் உழைச்சி சாப்பிட்டு போகிறேன், அதை நீயே வச்சுக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு விட்டுட்டு போயிடுறது, அவளை விட்டு கொடுத்துடுறது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பெல்லாம் விட்டு 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 கொடுத்தோமோ, ஒரு விட்டு கொடுக்கறதுக்கு பின்னாடி கடவுள் பார்த்தீங்கன்னா அப்பா எப்பள்ள விட்டு கொடுத்துருச்சே, சரி நீ நல்லா இரு இந்த வச்சுக்கோ அப்படின்னு கடவுள் வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணுவார். அது வந்து எங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். இப்போ நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டேன். நான் என்கிட்ட சொல்லி வருத்தப்படுவாங்க, நான் வந்து உழைச்சேன், என்னுடைய உழைச்ச காசை வந்து ஏமாத்திட்டாங்க, என்கிட்ட சத்தம் போட்டு பிடுங்கி வாங்கிட்டாங்க, தெரியாமல் கையெழுத்து வாங்கிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, விவரம் இல்லாமல் கொடுத்துட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு விஷயம் தான் நான் அவங்க கிட்ட சொல்லுவேன், கொடுத்துட்டீங்கல்ல விட்டுருங்க, அவ்வளோதான். திரும்பி ஆர்குமெண்ட்லாம் பண்ணாதீங்க. ஏமாத்தணும்னு நினைச்சவங்க ஏமாத்திட்டாங்கல்ல, அதாவது நம்மளை ஏமாத்துறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில் ஏமாற போறாங்கன்னு அர்த்தம். பட் நம்ம ஏமாந்துட்டோம்ல, நம்ம வந்து புடுங்கல யாருக்கிட்டையும், அதனால கடவுள் நம்மளை நல்லா தான் வச்சிருப்பாரு. ஸோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதுதான் நான் எல்லாருக்குமே சொல்றது. ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. அவங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை வந்து சின்னதோ பெருசோ இந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கு. பட் அதை வந்து கடக்கிறதுக்கு கடவுள் வழி கொடுத்துருக்காரா, அதுதான் நம்ம பார்க்கணும். அதனால எதுக்குமே நீ வருத்தப்படாதீங்க, யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க. நம்ம வளர்ந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளை பிடிக்காதவங்களுக்கு அது பொறாமையா மட்டும்தான் இருக்கும். ஸோ பொறாமை குணத்தோட இதெல்லாம் நல்லா இருக்கு பாரு, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அப்படின்னா, ஒண்ணு அவங்க கிட்ட உழைப்பு இருக்காது, இன்னொன்னு தன்னம்பிக்கை இருக்காது, இன்னொன்னு வந்து இதுதான் தன்னம்பிக்கை இல்லாதவங்க தான் பொறாமப்படுவாங்க, உழைக்க முடியாதவங்க தான் பொறாமப்படுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரே இடத்துல உக்காந்து ஏன் அவங்களால இது பண்ண முடியல சொல்லுங்க? ஒரே இடத்துல உக்காந்து எப்போ பார்த்தாலும் இவ இப்படி வந்துட்டாலே, இவ இதை செஞ்சுட்டாலே, அவன் இப்படி வந்துட்டானே, இவெல்லாம் இப்படி வருவான்னு நினைச்சே பார்க்கல. ஒரு 24 மணி நேரத்துல நாள் முழுக்க என்னை பத்தி உங்களை பத்தியும் நினைச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களால எப்படி அவங்களோட விஷயத்தை யோசிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. நம்ம அதை வந்து என்னைக்கு அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறத வந்து நம்ம கட் பண்றோமோ அப்பதான் நம்மளை பத்தி நம்ம சிந்திக்க முடியும். அப்ப என்ன விஷயம் நம்ம அடுத்து பண்ணலாம், சின்னதா ஆரம்பிக்கலாம். எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நாங்க செஞ்ச வேலையை இன்னைக்கு எங்களுக்கு கை கொடுத்துச்சு, அடுத்தடுத்து மாறிட்டே வருது. பொறாமை குணமோ, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தன்னம்பிக்கை இல்லாத குணமோ, அடுத்தவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து இதெல்லாம் வந்துச்சு இந்த குணம்லாம் வேண்டாம். இதெல்லாம் வந்து நம்ம ஒருத்தவங்களை பார்த்து திரும்ப திரும்ப சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது எல்லாமே நம்மளுக்கே வந்துடும். நானே நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு பயப்படுவேன். இப்ப என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீங்க எப்படி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட சிரிச்சுக்கிட்டே நீங்க ஹாப்பியா பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரே விஷயம் தான் நினைப்பேன், நான் வந்து ஒருத்தவங்களை திட்டும் போது அவங்களுடைய மன வழியில திருப்பி ஏதாவது எனக்கே அது பாஞ்சிச்சுன்னா அது வந்து எவ்வளவு கஷ்டம். அதனால யாரையுமே திட்ட வேண்டாம், யாரையும் எதுவும் சொல்ல வேண்டாம். ஓகே நம்ம பொறுத்துக்கலாம், ஆனா அவங்க பொறுத்து போனோம், இப்படி பண்ணிட்டாங்களே நம்மள அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைப்பேன். வார்த்தைகளுக்கு வந்து பயப்படுவேன் நான், ஏதாவது ஒரு வார்த்தை விடுறதுக்கு. அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்கோம் அப்படின்னா, நான்லாம் பாத்தீங்கன்னா 100 வாட்டி நான் பொறுமையா இருந்திருப்பேன். என்னை 101வது வாட்டி வந்து திரும்ப என்னை யாராவது கொட்ட குனிஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னு திரும்பி கொட்டுறது, திருப்பி அடிக்கிறது, வார்த்தைகளால நம்மள மனசு கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு வருத்தப்பட்டு நான் சில விஷயங்கள் சொல்லிட்டு அதோட விலகி வந்துருவேன். என்னை காயப்படுத்துறவங்க கிட்ட திருப்பி நான் என்னைக்குமே பழக்கம் வச்சுக்கவே மாட்டேன். ஸோ அதனால எல்லாருக்குமே அதுதான், நம்மளை காயப்படுத்துறவங்க கிட்ட பழக்கம் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மன உளைச்சல் மட்டும்தான் மிஞ்சும், முன்னேறவே முடியாது. அதனால கொஞ்சம் நீங்க தள்ளி இருந்துக்கோங்க. ஒரே வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களா உங்களை காயப்படுத்துறவங்க, பேச்சை கட் பண்ணுங்க. என்ன அதுக்குன்னு எரிஞ்சு விழவும் வேண்டாம். அவங்க கிட்ட சாப்பிட்டியா அப்படின்னா சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா அவ்வளவுதான். இல்ல நீங்க சாப்பிட்டீங்கன்னா கேட்டா திருப்பி பதில் எதனா வருதா, அதோட நிப்பாட்டிக்கலாம். ஸோ எல்லா இடத்தையும் கடந்து போறதுக்கு பார்ப்போம். யாரு மேலே யாரும் கோவம் வச்சுக்க வேண்டாம், வம்ப வச்சுக்க வேண்டாம், எல்லாரும் நிம்மதியா இருக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கோயிலில் வந்து சாமி கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம்ல, இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து நீங்க தான் சரி பண்ணணும் அப்படின்னு. ஸோ அது எல்லாமே என் மைண்டுக்குள்ளேயே இருந்துச்சு, அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், உங்களுக்கும் சரியா போயிடும். நான் கண்டிப்பா எங்க முத்துமாரியம்மன் கிட்ட எல்லாருக்காகவும் வேண்டிப்பேன். இப்போ நாங்கள் 1 வாரம் மாலை போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் திருவிழா எங்களுக்கு 5 நாள் இந்த வாட்டி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ஹாப்பியாக நடக்கணும். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எங்களுக்காக வேண்டிக்கங்க, உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்குவோம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.